ஓகே. நான் பண்ண வரைக்கும் ஒரு ப்ரோடோடைப் பண்றேன். ப்ரோடோடைப்லாம் வேற ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஒரு நேவிகேஷன்ஸ் தான் இருக்கும். நம்ம இந்த பட்டன பிரஸ் பண்ணும்போது இந்த ஆக்ஷன்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நேவிகேஷன் குடுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கெட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன்ல இருந்து எனக்கு ஹோம் பேஜ் போகணும். ஹோம் பேஜ் போறதுக்கு எனக்கு வந்து எப்படின்னா, ஆ அதே மாரி ப்ரோடக்ட் ப்ளஸ் பண்ணோனே இங்க வந்து ப்ளஸ்ன்னு ஒரு இது மார்க் வந்துரும். அத வந்து ஜஸ்ட் இதில ஜாயின் பண்ணிட்டு, இதில கேட்கும். எனக்கு வந்து நான் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வரும். ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன நீங்க வந்து எதுவும் டச் கூட பண்ணாமலே, உங்களுக்கு ஒரு செகண்ட் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதாவது எல்லாம் லோடிங்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் போகும். ஸோ அதே தான் நான் இங்க வந்து ஃபிட் பண்ண போறேன். இங்க என்னென்ன இருக்குன்னா, ஆன் டேப், ஆன் ட்ராக் அந்த மாரி நெறைய லிஸ்ட் இருக்கும். அதில வந்து ஆஃப்டர் டிலே குடுக்கணும். ஆஃப்டர் டிலே குடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து நீ வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து எனக்கு தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த இடத்துல நேம் கொடுத்துட்றேன். நேம் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கெட் ஓடிபி. ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட் இந்த அதாவது நான் வந்து இந்த ஹோல் ஸ்க்ரீன் எனக்கு இதுலேருந்து எந்த ஒரு பர்பஸும் இல்லை. ஸோ நான் இந்த ஹோல் ஸ்க்ரீனை ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இந்த ஸ்க்ரீனாக மாற்றிடு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த பட்டன் அதாவது எனக்கு கெட் ஓடிபிங்கிற பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த என்டர் ஓடிபி பேஜுக்கு வந்து மாற்றி விட்ரு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் இந்த அப்படின்னா வந்து நான் இந்த இடத்துல வந்து கெட் ஓடிபி பட்டனை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் இந்த நேவிகேஷன் கொடுக்கணும். ஸோ நான் இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் இதுலேயும் அதே மாதிரி ஆன் டேப். ஏன்னா வந்து நீங்கள் மொபைல் ஃபுல்லாமே வந்து ஆன் டேப் இருக்கும். இதே இது நீங்கள் வந்து சிஸ்டம் அதாவது ஒரு வெப் பேஜ் பண்ணுறீங்கன்னா ஆன் கிளிக்குன்னு இருக்கும். ஏன்னா அதில் வந்து மவுஸ் யூஸ் பண்ணுறதுல அங்கே வந்து ஆன் கிளிக்குன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆன் டேப் அதாவது இந்த கெட் ஓடிபிங்கிற இதை வந்து நான் வந்து ப்ரெஸ் அதாவது தொடும்போது எனக்கு வந்து என்டர் ஓடிபிங்கிற பேஜுக்கு எனக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இருக்கட்டும். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெரிஃபை. ஸோ எனக்கு வெரிஃபை ப்ரெஸ் பண்ணும்போது அதே தான் அதே சேம் கான்செப்ட்டு. வெரிஃபை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து சக்ஸஸ்ங்கிற மெசேஜ் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் எனக்கு சக்ஸஸ் பேஜ்ல இருந்து என்னன்னா சக்ஸஸ் பேஜ்ல நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண போகுது ஏன்னா இது ஒரு ஆட்டோமேஷன்லாம் நடக்குது. ஸோ எனக்கு வந்து சக்ஸஸ் இருக்கிறதுல இருந்து ஒரு வித்தின் ஒரு 2 செகண்ட்ஸ் சக்ஸஸ் நான் ஒரு 2 செகண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த பேஜ்க்கு போயிடணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதை வந்து ஆன் டேப் இல்லாமல் ஆஃப்டர் டிலே அப்படின்னு கொடுக்குறோம். ஆஃப்டர் டிலே கொடுத்துட்டு அதே மாதிரி நீ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் எந்த நேவிகேஷன் சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி கீழே பாப்பப் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து எனக்குன்னா ஆஃப்டர் டிலே. ஸோ ஆஃப்டர் டிலே கொடுத்துட்டு இதில் வந்து இதுலையுமே நான் 200 அதாவது 2 செகண்ட்ஸ் வந்து செட் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு இதுலையுமே நான் நேம் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருக்கேன். இதை ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த பேஜில் பண்ணுவேன். இந்த சேம் திங் ஆகும். இதில் வந்து என்னென்னா நான் வந்து லொக்கேஷன் ஆக்சஸ்ன்னு சொல்லி தனியாக வந்து ஒரு இது எழுதுறேன். அதனால் டைம் கம்மியாக அதுக்குன்னு தனியாக பேஜஸ் நான் இது க்ரியேட் பண்ணல. இப்போ வந்து நீங்கள் மேனுவலாக இதில் வந்து நீங்கள் இது என்ட்ரு பண்ணிட்டீங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ட்ரு பண்ணதுமே கீழே வந்து நியர்பை மார்க்கெட் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் அந்த மார்க்கெட் அதாவது இந்த மார்க்கெட் லிஸ்ட்டை ஏதாவது ஒரு மார்க்கெட் லிஸ்ட் ஆகும். அதுக்கு அதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது மார்க்கெட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட் ஏதாவது நேம் கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலமாக அதாவது இந்த மார்க்கெட்டை செலக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து நேவிகேஷன் ஆகும். ஓகே. இப்போ வந்து நான் ஹோம் பேஜ் வந்து வந்துட்டேன். ஸோ ஹோம் பேஜில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கேட்டகரி சூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த கேட்டகரி பேஜை நான் கிளிக் பண்ணுறது மூலமாக எனக்கு அதாவது கேட்டகரியில் வெஜ்ஜு இதை வந்து நான் சூஸ் பண்ணுறது மூலமாக வெஜ் பேஜுக்கு போகணும். ஸோ நான் அப்போ வந்து வெஜ்ஜை வந்து நான் வந்து நேவிகேட் பண்ணுவேன். அதுவுமே ஆன் டேப்பில் தான் இருக்கும். அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு பேஜ் என்ன வச்சுருக்கேன்னா கார்ட் பேஜ் வச்சுருக்கேன். இப்போ கார்ட் பேஜில் என்னென்னா நான் எதை
இதை கிளிக் பண்ண கார்ட் பேஜ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நான் கீழே ஒன்று வச்சுருக்கிறேன். அதாவது இந்த அதாவது கீழே இருக்கிற இந்த விஷயத்த வந்து நான் வந்து நான் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து கார்ட் பேஜ் போகணும். ஸோ நான் எதுவுமே நேவிகேட் பண்ணேன் கார்ட் பேஜ், அதுவுமே ஆன் டேப்பு. ஸோ கார்ட் பேஜ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பேஜ் கூட நம்ம அங்கேருந்து எடுத்து வச்சுக்கணும். அதுவுமே இந்த பேலன்ஸ் பேஜ்னா என்னன்னு பார்த்தாச்சுன்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுற பேஜ். ஸோ இது வந்து காப்பி பண்ணிட்டு இப்போ எது வரைக்கும் பார்த்துருந்தோம், கார்ட் பேஜ் வரைக்கும் வரதை பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ எனக்கு கார்ட் பேஜில் இருந்துட்டு எனக்கு வந்து சப்போஸ் என்னோட அட்ரஸ் நான் சேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட் நான் இந்த சேஞ்சில் கிளிக் பண்ணும்போது இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி வரணும். அதுக்கப்புறம் நான் அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு எனக்கு வந்து அடுத்து நான் சேவ் அட்ரஸ் கொடுத்தோன்னா எனக்கு மறுபடியும் இந்த கார்ட் பேஜுக்கே எனக்கு மூவ் ஆன் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஓகேன்னு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பேமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போகணும். அதாவது இந்த மேக் அண்ட் பேமெண்ட் இதை மட்டும் நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நேவிகேஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட்டு வந்து நான் ஜிபேங்கிற ஆப்ஷனை மட்டும் நான் வந்து சூஸ் பண்ணிடுறேன். நான் ஜிபேங்கிற அந்த ஆப்ஷனை மட்டும் ஜஸ்ட்டு சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோடனே எனக்கு என்ன நடக்கும்னா பேமெண்ட்டோட ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த பேமெண்ட்டோட ப்ராசஸ் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோன்லேயே ஹேப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நான் டிசைனில் வைக்கல. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஜஸ்ட் இந்த பேஜுக்கு நேவிகேட் பண்ணுற மாதிரி எழுதி வச்சுக்கலாம். உங்களோட ஆர்டர் சக்ஸஸ் ஆகிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ட்ராக் ஆகிறாங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த ஃப்ளோவை வந்து
அப்படியே ஜஸ்ட் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த ரன் பண்ணி பார்க்குறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணோம்ல ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ், அதே தான் ஜஸ்ட்டு அதே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், கெட்டோஸில் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் மாறும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம், இதில் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் போகணுங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து அதை ரீப்ளே பண்ணி பார்க்கணும், எனக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு வந்து இந்த ஃப்ளோ ஸ்டார்டிங்லேருந்து வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து ஜஸ்ட் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 2 செகண்ட்க்கு அப்புறம் கெட்டோஸ்ங்கிற விஷயம் 2 செகண்ட்க்கு அப்புறம் டிசேபிள் ஆகி அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் நம்பர் இன்டென்ட் பண்ணிட்டு கெட் ஓடிபிங்கிறது நான் கரெக்டாக இங்கே வந்தோடனே எனக்கு வந்து ஹேண்டே இது காட்டுறது பார்த்தீங்களா, ஏன்னா இது வந்து நம்ம வந்து ப்ரோட்டோடைப் வச்சிருக்கிறோம், இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க அந்த பேஜில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து என்டர் ஓடிபிங்கிற பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே இந்த என்டர் ஓடிபி என்டர் பண்ணிட்டு நான் வந்து மறுபடியும் நான் வெரிஃபைங்கிற இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த இது வந்து சக்ஸஸ் ஆகிட்டு, உங்களோட இது வந்து வெரிஃபை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெரிஃபையுமே ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம டிசேபிள் ஆகி அடுத்த பேஜுக்கு போகிறது. ஏன்னா நம்ம வந்து அதுலேயுமே நம்ம வந்து ஆஃப்டர் டிலேங்கிற ஒரு ஒரு கண்டிஷன் போட்டு நம்ம டைம் தான் செட் பண்ணணும். ஓகே, இதுலேயுமே நம்மளோட நேம் என்டர் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து லொக்கேஷன் என்டர் பண்ணுற பேஜ் வந்துட்டு. ஸோ அது வந்து என்னோட லொக்கேஷன் என்டர் பண்ணிட்டு நான் இந்த மார்க்கெட்டுங்கிற இது எனக்கு லொக்கேஷன் என்டர் பண்ணதுமே எனக்கு நியர்பை மார்க்கெட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுட்டு நான் அதில் இந்த மார்க்கெட் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோன்னே எனக்கு ஹோம் பேஜ் வந்துருச்சு. இப்போ எனக்கு ஹோம் பேஜில் வந்து என்னென்னா ஜஸ்ட் வந்து நான் வந்து வெஜிடபிள் தான் பை பண்ண வந்திருக்கேன். ஸோ நான் வெஜிடபிள் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஸோ எனக்கு வெஜிடபிளோட கார்ட் பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ நான் இப்போ வந்து 2-3 ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நான் வந்து இந்த கார்ட் பேஜுக்கு போகிறேன். அந்த அதாவது எனக்கு இந்த சைடில் வந்து அந்த ஐக்கான் தொடரணும்னா அந்த கார்ட் பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேஞ்ச் அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுறது மூலமாக எனக்கு வந்து நான் இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேஜுக்கு வந்து போக முடியுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் சேவ் பண்ணுறேன், நான் சேஞ்ச் பண்ண அட்ரஸை சேவ் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து அட்ரஸ் சேஞ்ச் ஆனோடனே எனக்கு மேக் பேமெண்ட் கேட்குறது. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே எனக்கு பேமெண்ட் பேஜஸ் வந்து லிஸ்ட் ஆகும். இந்த பேமெண்ட் பேஜில் வந்து நான் வந்து ஜிபே பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. நான் அதை கிளிக் பண்ணோடனே எனக்கு ஜிபே அந்த ப்ராசஸில் பேக்ரவுண்ட் நடந்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த பேஜஸும் மூவ் ஆகி வந்துட்டு இதில் வந்து எனக்கு வந்து ஆர்டர் ட்ராக் ஆகிற அந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சு. நேவிகேஷன் வந்து இது வந்து ஒரு சிறப்பு, இதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இதோட நேவிகேஷன் வந்து ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இதே இது நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து நேவிகேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஆப் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் நேவிகேஷன் பண்ணணும்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அதாவது ப்ரோட்டோடைப் கண்டிஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாம், எந்தெந்த பேஜுன்ட்டு இண்டிவிஜுவலாக பண்ணும்போது அதை வந்து ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் கொடுக்கணும். இந்த பட்டன் தொட்டால் இந்த இடத்துக்கு போகணும், இல்லைனா வந்து பேக் கொடுத்தா பேக் வரணும், இல்லைனா வந்து இந்த இடத்துல இன்புட் கொடுத்தா அது அது வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரணும், சக்ஸஸ் மெசேஜ் வரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணவே நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து ஜஸ்ட் கற்றுப்பீங்க. அதான் இப்போ ரெஃபரன்ஸ் நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவுமே சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து 10 ஹார்ஸில் வந்து மட்டுமே இதை ஜஸ்ட் லேர்ன் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து டீப்பாக பண்ணணும் நிறைய இருக்குது, நம்மளோட ஒர்க்கை ஈஸி பண்ணதுக்கு நிறைய வே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஈஸி வேஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய சேனல்ஸ் இருக்குது, அதுலேயுமே ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னுமே பெட்டராக இதில் கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும். நம்ம இதில் வந்து பேசிக்காக ஓவரால் என்னென்னு கவர் பண்ணியிருப்போம், வேறு ப்ரோட்டோடைப் என்னென்னு கவர் பண்ணியிருப்போம், வேறு வந்து ஒரு சின்ன அனிமேஷன்ஸ் அதாவது ஒரு இமேஜ் ஸ்வாப்பு, வேறு வந்து பட்டர் ஓவரிங்கு, வேறு வந்து இந்த மாதிரி கார்டு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்னுமே டிசைனில் வந்து இன்னுமே மாஸ்டர் ஆகணும்னா வந்து நீங்கள் அதுக்குன்னு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு எடுத்த ப்ரோட்டோடைப் செக்ஷன் வந்து எல்லாருக்கும் ஓகேவா? அதாவது இந்த நேவிகேஷன்ஸ் ஆச்சுல்ல, ஒவ்வொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போதும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் கொடுத்தோம், அந்த இது எல்லாருக்கும் ஓகேவா? எல்லாருக்கும் கிளியராக இருச்சா? நீங்கள் ஜஸ்ட் அதை வீட்டில் போய் ஒரு 2 பேஜை மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு லாகின் பேஜை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு லாகின் பண்ணுறது மூலமாக ஒரு ஹோம் பேஜுக்குள்ளே போகுதுன்னு சொல்கிற விஷயத்த மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது அது எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ஃபஸ்ட்டு அது அந்த நேவிகேஷன் இது?
ஓகே, ஓகே. அதான் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு என்ன சொல்ல, அ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் டே டிசைன் ஒண்ணு உங்களுக்கு காட்டுறேன். அது முப்பத்தி இதுதான் வந்து என்னன்னா, நான் என்னோட யூஎக்ஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் டே நான் டிசைன் பண்ண ஒன்று இது. ஸோ இது நான் ஜஸ்ட் இதில் ப்ரெஸ் பண்ணது மூலமா எனக்கு வந்து ஒரு லாகின் ஸ்க்ரீன்குள்ளே போகும். நான் ஃபஸ்ட்டு ஃபிக்மாக்குள்ளே நான் வந்து என்டர் ஆகும்போது நான் ஸ்கெட்ச் பண்ணது இது. ஸோ அதான் இவ்வளோதான். அதான் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அது வந்து என்ன சொல்ல, உங்களோட அந்த என்ன சொல்ல ஹேண்ட் ரைட்டிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுறோம்ல, இது அந்த மாதிரி தான் இது. ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே ப்ராக்டிஸில் இருந்து ஒரு விஷயத்த டிசைனை வந்து ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் டிசைன், அதாவது இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்குது நம்ம மொபைலில் வியூ பண்ணுறது, அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியும். சரி, ஓகே, இன்னைக்கு கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.